பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஐயா, ஆண்டவர் யார்? ஆண்டவர் யாரு? சர்வ வல்லவர், சாவை வென்றவர், சகலத்தையும் படைத்தவர். உண்மைதானே? அது மட்டுமல்ல, அவர் யார்? எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். அவர் யார்? நமக்கு சமாதானத்தை தருகிறவர். எல்லாம் உண்மைதான். ஆனால் அதைவிட ஒரு மிக முக்கியமான காரியம் அவர் யாருன்னா, சங்கீதக்காரன் சொல்றார், உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் சரி தேடி கையில் எடுத்து என்னோட திருப்புவீங்களா? 102ஆம் சங்கீதத்தில் மறுபடியும் உங்கள் வேதாகமத்தில் 3ஆம் வசனத்துக்கு, 102ஆம் சங்கீதம் 3வது வசனத்துக்கு எல்லாரும் திருப்பி எடுத்து வைப்பீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் பாடுமா? அல்லேலூயா, ஒரு போதும் கைவிட, ஒரு நாளும் விலகிட, ஒரு போதும் கைவிட, ஒரு நாளும் விலகிட, ஒரு தாய் ஏற்று வந்து போ எல் நேச தேற்றுவா, ஒரு தாய் ஏற்று எல் நேச தேற்றுவா. Hallelujah, 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 Hallelujah. மார்போடு அழைப்பனே, மனக்கவலைகள் தீர்ப்பாரே, மார்போடு அழைப்பாரே, மனக்கவலைகள் தீர்ப்பாரே, ஒரு தாய் நேற்று வந்து போல் நேச தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். Hallelujah, 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 Hallelujah. ஐயா, ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிறவர் மட்டுமல்ல, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துணை நிற்கிறவர். ஏசாயா சொல்றாரு, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமா. ஆனா அதெல்லாம் விட இன்னொரு காரியம், அவர் திக்கற்ற பிள்ளைகளின் ஜெபத்தை அலட்சியம் பண்ணவர்ல. திக்கற்றவர்லாம் யாரு?
வேதம் அழகா சொல்லுது ஒரு மனுஷனுடைய நிலைமை என்ன. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 102ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலிருந்து திரும்ப பாருங்க, மிக அழகா எழுதுகிறார். என் நாட்கள் புகையைப் போல ஒழிந்து என் எலும்புகள் ஒரு கொள்ளியைப் போல எரியுண்டதுன்னா என்ன அர்த்தம்? உள்ள எரிச்சல். அது மட்டும், என் இருதயம் புல்லை போல வெட்டுண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை நான் புசிப்பதற்கு கூட மறந்துட்டு, அவ்வளவு துக்கம். அது மட்டுமல்ல, என் பெருமூச்சினா சத்தத்தினால் என் எலும்புகள் மாமிசத்தோடு ஒட்டிக்கொள்கிறது. வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன். பாழான எனக்கு அன்பானுடைய இந்த நாரையை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு மிக மிக அருமையாய் தெரிந்திருக்கும். சத்திமுத்த புலவர் என்று ஒரு புலவர் இருந்தார் தமிழகத்தில். ஏன்னா நம்ம நாட்டில் புலவர்களுக்கு பஞ்சம் கிடையாது. ஏன்னா அந்த நாட்களில் புலவர்கள் இல்லை என்றால் பாடாது ஒழிக என்று அரசர்களே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானுடைய புலவர்கள் கற்பனையாகவும் பாடுவாங்க, சில காரியத்தை நயமாக பாடுவாங்க, 2 பொருள்பட பாடுவாங்க. இதிலெல்லாம் கை தேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டின் புலவர்கள். அப்போ இந்த சத்திமுத்த புலவர் என்று ஒரு புலவர் இருந்தார். அவர் தான் இந்த நாரைக்கு ஒரு பெருமை சேர்த்தவர். ஏன்னா இங்கே வனாந்தர நாரைன்னு இருக்கு. அவர் ஒரு சமயத்தில் மன்னன் பாண்டியனை அரசனை பார்க்க போயிருந்தார். அப்படி போயிருக்கும்போது இவன் அழைக்கவில்லை. மன்னன் அழைத்தால் ஒழிய யாரும் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஏன்னா எஸ்தரின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், ராஜாவை அவள் பார்க்கணுன்னா அவள் சொல்கிறா, 30 நாளாலும் ராஜா என்னை என்ன செய்யலை, பார்க்கலை. நான் என்ன செய்வேன், உபவாசித்து ஜெபித்து காத்திருப்பேன், 3 நாள் உபவாசிப்பேன், அதன் பிறகு நான் செத்தாலும் சாகிறேன், ராஜாவுடைய சமூகத்தில் பிரவேசிப்பேன். நான் அப்படி பிரவேசித்த போது எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ராஜஸ்திரியாகிய எஸ்தருக்கு முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருந்த பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினார். இந்த எஸ்தரின் புஸ்தகத்தினுடைய முக்கிய காரணமே என்னது, அந்த செங்கோல். எனக்கு அன்பான வேதத்தில் பலவிதமான செங்கோல்களை குறித்து வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணிகளுடைய செங்கோல் என்று எழுதப்பட்டிருக்கிறது, வல்லமையின் செங்கோல் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஏன் ஆரோனுடைய துளிர்த்த கோலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, மோசே கையில் இருந்த கோல். எனக்கு அன்பானே இங்கே பார்க்கிறோம், இந்த மன்னன் உள்ள கூப்பிடலை, புலவர் போக முடியாது, வாசலே காத்திருக்கார். மன்னன் எப்போ கூப்பிடுவார், வீட்டுக்கு போகணும். மனைவியை வீட்டில் விட்டு வந்திருக்கார். ஏன்னா அந்த காலத்து புலவர்கள்லாம் நாம் நினைக்கிற பெரிய வசதியாக இருந்தாங்க, இல்லைங்க. சுவர் கூரை வீட்டில் உட்காந்துருந்தவங்களாம் உண்டு. இந்த புலவரை அவருடைய பாட்டில் சொல்கிறார், அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன். அவர் சொல்கிறார், மன்னன் பரிசுகளை காலம் தாழ்த்திட்டான். உடனே தான் மனைவிக்கு செய்தி சொல்லணும். ஏன்னா மனைவி நினச்சிக்கிட்டுப்பா போன வண்டா அங்கே ராஜா சாப்பாடு போட்டு உட்கார வச்சுட்டார் போல, புலவர் நம்மளை மறந்துட்டார், என்னையும் மறந்துட்டார், தன்னையும் மறந்து உட்கார்ந்துட்டாரே அப்படின்னு மனைவி நினச்சிடக்கூடாது. ஆகையினால இவர் இங்கே வாசலில் முடங்கி கிடக்கிறத யார்கிட்ட சொல்லி அனுப்புறது? அண்ணாந்து பார்த்தார், ஒரு நாரை போச்சு. உடனே அதை வச்சு ஒரு பாட்டு எழுதினார், நாராய் நாராய் செங்கால் நாராய் பனம்படு பனையின் கிழங்கு பிளந்தென்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய்னார். ஏன்னா அதனுடைய அழகு எப்படி இருக்குமா, பனங்கிழங்கு 2ஆக பொழந்தா எப்படி இருக்குமா அப்படி இருக்குமா. நீயும் நின் மனையும் தென் திசை குமரி ஆடி வடதிசை கேகுவீராவின். ஏன்னா இன்றைக்கி மைக்ரேஷன் வந்துருச்சுன்னா இடப்பெயர்ச்சி பறவைகள்லாம். அப்படி வடக்கிருந்து தெற்க வந்து கன்னியாகுமரியில் குளிச்சுட்டு வடக்க போனீங்கன்னா எம்மூர் சத்திமுத்தம் அதனுடைய கிராமம், அந்த வாவியுள் தங்கி, வாவினா குளம், வாவியுள் தங்கி நனைசுவர் கூரை கனைகுரற் பள்ளி. ஏன்னா எப்படா புருஷன் வருவார்னு என் மனைவி பள்ளி அப்படின்னு அடிக்கும். இன்றைக்கி நிறையா பேர் பள்ளி சகுனம் பார்க்குறவங்க இருக்காங்க. எப்படா அடிக்கும் அப்படின்னு காத்திருப்பா. அவட்ட போய் சொல்லு, எங்கோன் மாறன் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையில் மெலிந்து.
போடுறதுக்கு துணி கூட இல்லாமல் ஆடை இல்லாமல் கிடக்கான். கையது கொண்டு மெய்யது பொத்தி உடம்பு இப்படி குளிர்ச்சுன்னா அப்படி பொத்திக்குவோம். காலது கொண்டு மேலது தழுவி பேழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழை ஆளனை கண்டனம் மேன்மேனா. ஏன்னா காலை சுருக்கி குளிர்க்கு படுத்திருப்பான். அப்படி இருக்கேன்னா இங்கே சொல்கிறான், அந்த வேதனையின் எல்லையில் நான் வனாந்திர நாரையைப் போல் ஆனேன். பாழான இடங்களில் தங்குகிற ஆந்தை. ஆந்தையை பெரும்பாலும் எங்கே பார்க்கலாம்? பாழான இடங்கள்ல இரவு நேரத்தில் கத்தும். எனக்கு அன்பான இரவில் அந்த ஆந்தை சத்தத்தை கேட்டால் கூட சிலருக்கு பயப்படக்கூட செய்வீங்க. அது மட்டுமில்ல, அவன் இரவிலே தனித்திருக்கிற அந்த சுவரின் வீட்டின் மேல் இருக்கிற ஒரு குருவி எப்படி இருக்கும்? அந்த குருவியை போல ஆனானா. அதை மட்டும் சொல்லி நிப்பாட்டினா பரவாயில்ல. இன்னும் வாசிங்க பார்க்கலாம். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல இருக்கிறேன். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என்மேல் மூர்க்க வெறி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். அடேங்க அப்பா, இவெல்லாம் இருந்து என்ன உடப்படம் செத்தா என்ன சாபம் இடுகிறார்கள். நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர். உமது சினத்திற்கு கடும் கோபத்திற்கும் உள்ளானேன். ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் கண்ணீரை பானங்களோடு கலக்கிறேன். எத்தனை துக்கம்! இந்த துக்கத்துல இன்னும் கொஞ்சம் வாசிங்க. அடுத்த 11ஆம் வசனத்தையும். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது. நிழல் கடைசியில் எப்படி போகும்? அப்படி சாஞ்சு கடைசியில் இல்லாம போயிடும். அப்படி இருக்கிறது. பொல்லை போல் உலர்ந்து போகிறேன். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். ஆமென். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறையாக நிற்கும். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அல்லேலூயா. நாம கூட பாடுறோம்ல, இரக்கம் உள்ளவனே மனதுருக்கம் உடையவனே, இரக்கம் உள்ளவனே மனதுருக்கம் உடையவனே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் நேச ராஜா ஸ்தோத்திரம், என் நேச ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடு
கூப்பிடும் யாவருக்கும் பதில் கொடுக்கிறவர். அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். கர்த்தாவே, நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து. எனக்கு அன்பார்களே, அவர் இரக்கமுள்ள தேவன். ஆகையினால இவன் சொல்றான், ஐயா, நீ திக்கற்றவருடைய ஜெபத்தை என்ன செய்ய மாட்டீங்க, அலட்சியம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அவனுடைய ஜெபத்தை கேட்டதுனால அவன் சொல்றான். தாவீது நிந்திக்கப்பட்டான். எப்படி நிந்திக்கப்பட்டான்? 69:20 பார்க்கிறோம். சங்கீதத்தில், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிறவர் உண்டோ என்று பார்த்தேன், ஒருவரையும் காணேன். எப்படி நிந்தை வந்து தெரியுமா? 2 சாமுவேல் 16:5 பார்க்கிறோம். மக்னாய்க்கு நடந்து போகிறான். அப்படி போகும்போது ஒரு மனுஷன் வர்றான். அவன் பேர் என்னது? சீமேயு. அந்த சீமேயு வந்து என்ன சொல்லி சபிக்கிறான்? 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 2 சாமுவேல் 16:5. தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே சபித்துக் கொண்டே வருகிறான். சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும், ஏன்னா ராஜாவாச்சே, 2 பக்கம் போறாங்க. தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து இரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ. ஏன்னா சத்துருக்கள் நம்ம அநேக நேரங்களில் பாடுவோம், நமக்கு அது விளங்காது. ஏன்னா ஆண்டவர் எப்படிப்பட்டவர். நமக்கு அழகா ஒரு பழைய பாடல் உண்டு. எந்தன் பகைவர்கள் கண்களின் முன்னே ஒரு பந்தியை ஏற்படுத்தி, எந்தன் பகைவர்கள் கண்களின் முன்னே ஒரு துணியை ஏற்படுத்தி, சுக தைலங்கள் கொண்டனை சேர்த்து சுகமாய விசேகம் செய்வார், சுகமாய விசேகம் செய்வார். கர்த்தரில் மீட்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே, கர்த்தரில் மீட்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே. அவர் ஆத்துமாவை குளிர பண்ணுகிறவர் மட்டுமல்ல, பகைவருக்கு எதிரே ஒரு பந்தியை ஏற்படுத்துகிறவர். நம்ம எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கோம். பகைவருக்கு எதிரே ஒரு பந்தி பாங்காய் எமக்கன் ஏற்படுத்திய பாடணும். பகைவருக்கு எதிரே ஒரு பந்தி பாங்காய் எமக்கன் ஏற்படுத்தி, சுகதைலம் கொண்டல் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்வார். தேவபிதா எந்த மெய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைகிறனே. தேவபிதா எந்த மெய்ப்பனல்லோ, பகைவருக்கு எதிர ஒரு பந்தி உண்டாக்குகிற தேவன். இங்க சத்துரு தூசிக்கிறான். பேலியாளின் மனுஷனை ரத்த பிரியனை தொலைந்து போ. அங்க ஒருத்தன் கேட்டான், நான் போய் அவனை ஒரு குத்து குத்திட்டா? வேண்டாம், கர்த்தரை தூஷிக்கிறதுக்கு என்னது இருக்காரு, இடம் கொடுத்திருக்கிறார். ஆகையினால நீ அவனை ஏன்னு கேட்பானே. தாவீதினுடைய துக்கம் கொடிய துக்கங்க. ஏன்னா அவனுக்கு வாய்ச்ச சகோதரர்கள் அவனுக்கு சாப்பிடும்போது கசப்பை கலந்து கொடுத்துருவாங்க. அவன் கொடுக்காத தொலைக்காத ஆட்டுக்குட்டி அவன் கையில் கேட்டு வாங்குவாங்க. களவு போனதை நிந்தை ஒரு பக்கம், எல்லாரும் அவனை பார்த்து அற்பமாக நினைச்சாங்க, அலட்சியப்படுத்தினாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? கர்த்தாவே, நீ திக்கற்றவர்களின் ஜெபத்தை
அலட்சியம் பண்ணாமல் அதை விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறீர். ஏன்னா அவன் கேட்டான், கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தும், ஏழையின் ஜெபம் கேளும், இயேசுவே மனம் இறங்கும். இல்லையா? நாம கூட பாடுறோம்ல, கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தும், ஏழையின் ஜெபம் கேளும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயத்தீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு மீட்பவரும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாயத்தீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. நேற்று எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் இருந்து. காலைல ஒரு 5:15 ஃபோன் பண்ணார். என்ன ஃபோன் பண்ணார்? ஐயா, நான் ஒரு வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். என் பிள்ளைங்க எல்லாம் அந்த பென்ஷன் பணம் மொத்தம் 9 லட்சம் 10 லட்சத்துக்கு மேலே வந்துச்சு, எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க. இன்றைக்கி கடைசியில் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் 3 நாளாக உட்காந்துருக்கிறேன். எனக்கு ஒரு 200 ரூபா தான் கையில் இருக்குது. என் காலும் நொண்டி நொண்டி தான் நடக்கிறேன். ஐயா, எனக்கு ஒரு ஆசை. என்னார்? என்னன்னு, நான் யாருக்கும் பாரமாக இருக்காமல் உழைச்சி சாப்பிடணும், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணுன்னார். நான் கேட்டேன், என் நம்பர் எப்படி கிடச்சி? நான் உட்காந்துருக்கிறேன், பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கிறேன், அதுக்கு நேரம் எதிர்த்தாப்பில் கடையில் இந்த நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுலேருந்து தான் அந்த நம்பரை பார்த்து எடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுவீங்களா? நானும் சொன்னேன், ஐயா, நாங்கள் பார்வை இல்லாதவங்க வச்சுருக்கிற இடம், ஒருவேளை நீங்கள் வந்தால் கூட உங்களை கால் இல்லாதவங்களை வச்சு பராமரிக்கிற அளவுக்கு எங்கிட்ட ரொம்ப முடியலை, ஏதோ 1-2 பேரை வச்சுக்கிற முடியுது, கொஞ்சம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் திருப்பி போங்களேன்னு. இல்லை, வேண்டாம், நான் உழைச்சி தான் சாப்பிடணும், இனி யாரையும் நான் எதிர்பார்க்கக்கூடாது, ஏன்னா எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் என் ஜெபத்துக்கு நிச்சயமாக அங்கீகாரம் கொடுப்பார், நான் நம்புறையா, எனக்கா ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டேன். சாயந்தரம் திருப்பி ஃபோன் பண்ணார், ஐயா, இந்த நிலைமையில் எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சியா? ஒரு வேலை கிடச்சிருச்சு. என்ன வேலை? ராத்திரி கடை முன்னாடி பாதுகாப்பு படுத்திருக்கணும், அதுக்கு சம்பளம். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளின் ஜெபத்தை அவர் என்ன செய்கிறார்? அலட்சியம் பண்ணவே மாட்டார், அங்கீகாரம் கொடுப்பார். நேற்று காலையில் ஒரு அம்மா அழுதுகிட்டே ஃபோன் பண்ணாங்க. என் மகள் திடீர்னு, ஐயா, கல்யாணம் ஆகி இருந்த பொண்ணு 2 குழந்தையோடு இருந்தவ, எங்கேன்னு தெரில, காலையில் போனான் 6:40 போனான், எங்கே போனான்னு தெரில, ஐயா, எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எங்கே இருக்கான்னு மட்டும் தகவல் கிடச்சா போதும். ஏன்னா ஒரு மன வளர்ச்சி இல்லாத பெண், எங்கே இருக்கிறோம் என்ன செய்கிறோன்னு அவளுக்கு தெரியாது, எப்படி போனான்னு தெரில. ஐயோன்னு எனக்கு பெரிய வேதனை, ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், நீ சாயந்தரத்துக்குள்ளே உங்களுக்கு நியூஸ் கிடச்சிருன்னே. கடைசியில் அந்த பிள்ளைய எங்கே இருக்காந்தா மகளிர் காப்பகத்தில் கொண்டு போய் வச்சுருந்தாங்களாம். சாயந்தரம் சொன்னால், ஐயா, என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரியா, என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாரியான்னார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுவேன், ஒருவேளை நீங்களும் புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு நபராக இருக்கலாம், ஒரு மாமியாரா அல்லது ஒரு மாமனாரா அல்லது ஒரு பிள்ளையாய், ஒரு குடும்பத்தில் மனைவியாய் தனிமையிலிருந்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். நிச்சயமாக சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட மட்டும் கூட்டு பாருங்க, அவர் திக்கற்றவர்களின் ஜெபத்தை அலட்சியப்படுத்தவே மாட்டார், உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் பார்ப்பதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை, இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? ஏன்னா தினந்தோறும் நிகழ்ச்சி வரணும், அதற்கு பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படணும், அக்கா ஜெபம் பண்ணுங்க.
ஏன்னா எங்கள் சபை ரெண்டுமே கண்ணு தெரியாத மக்கள் நிரம்பி வழிகிற சபை. ஞாயிற்றுக்கிழமை யாரையும் நான் சாப்பிடாம கூட அனுப்பக்கூடாதுன்னு ஆசைப்படுவேன். போனோட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் பேஞ்ச மழையில் கிச்சனுக்கு வச்சுருந்த அந்த இடமெல்லாம் தண்ணி அடித்து இடிஞ்சு வச்சு இப்போ திரும்ப கட்டிக்கிட்டு வரோம். டைனிங் ஹாலை கூட கொஞ்சம் பெருசாக கட்டியெல்லாம் இதோடு சேர்த்து நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் தான் எழுப்பணும். ஏன்னா எல்லாத்துக்கும் இப்போ எஸ்டிமேட் கொடுத்தாங்க 1.5 லட்ச ரூபா ஆகும்னு சொல்லி. கர்த்தர் தான் சந்திக்கணும். அதற்காக ஜெபியுங்கள். திருநெல்வேலியில் ஆலயத்தில் இருக்கிற சன்சைடுகளெல்லாம் அப்படி பொடிச்சு நொறுங்கிட்டு வருது. ஏன்னா அதை அங்கே அதிகமான நாட்கள் ஒரு 10 வருஷம் ஆச்சு. ஏன்னா அந்த கட்டடம் திறந்தது பிந்தி, ஆனால் பல தடைகள்னால அடைச்சிருந்தது. அதில் அந்த சன்சைடெல்லாம் அப்படியே கிடந்து இப்போ கொஞ்சம் கம்பி தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் பூச்சி வேலைகள் பார்க்கணும். அதற்கென்று கர்த்தர் சிலர் எழுப்பணும். 2 கண்ணு தெரியாத மக்களுக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். மரித்தா கூட சொந்தக்காரன் வரமாட்டான். எப்போ ஒரு ஃபியூனரல் ஃபண்டு வச்சே இருக்கணும். நீங்களும் ஜெபியுங்க. கர்த்தர் ஏவினால் கட்டாயம் அல்ல, தாங்கலாம், விசனமாய் அல்ல. எப்படி பிரதர்? இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதே பக்கத்தில் ஒருவேளை ஐயா நீங்கள் ஜிபே ஃபோன்பே அதில் பார்க்கலாம். ஒருவேளை நான் அனுப்பணும்னு நினைக்கிறேன், எனக்கு பில்லு வைக்கணும் ஐயா, இன்னொரு நம்பர் வரும் 8438852500. இதில் நீங்கள் ஐயா பில்லு வேண்டும் என்பவர்கள் இதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது இல்லை எனக்கு பில்லெல்லாம் வேண்டையா சுவிசேஷ பணிக்கு அப்படின்னீங்கன்னா இந்த 2 நம்பர் முதல்ல எப்போதும் காட்டுகிற நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே. இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கண்ணீரை காண்கிற தெய்வமே, கதறுதலை கேட்கிற தெய்வமே, வேதனைகளை அறிகின்ற விடுதலை தருகிற தெய்வமே, உம்மை நோக்கி யார் யார் உண்மையாய் கூப்பிடுகிறார்களோ அவருடைய ஜெபத்திற்கு அங்கீகரிக்கிற தேவன் என்பதை மறுபடியும் உறுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் கூட சுகவீனத்தோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு, அசதியோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடு. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இடையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.